கல்யாணம் ஆன மூணாவது மாசத்திலேயே எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற வாழ்க்கையினுடைய விரக்தியை தந்தவர்கள் யாருன்னு சொன்னா பெண்கள் தான். திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் 3 ரீயை நீ கற்றுக்கொள்ளுன்னு 3 ரீ எனக்கு வரமா கொடுத்தாரு. சரி, சாரி, கடைசி ரீ தான் அட்டகாசமான ரீ. அது சாரி. மனைவி சொல்லி கணவன் வாங்கிய கடனுக்கு அந்த கடனை அடைப்பதற்காக கல்யாணத்தில் கொடுத்த வங்கிக்கு வைக்க கேட்டா போதும் நடுவர்களே டிவி கேஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், வரதட்சணை கொடுமை கேஸ். ஆனா அவங்க வாயே பூசாம இந்த பேராசிரியர் சொல்றாங்களே, நான் வளையலெல்லாம் எடுத்து கொடுக்குற பெண்கள் நாங்க தான். பண்டு வந்த செழும்பொருளே, பார் அடர்ந்த இருட்கடலில் படிந்த மக்கள், கண்டு வந்த திருவிளக்கே, தாயே தமிழே, உனக்கு வணக்கம். பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சியை தருவது, மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது கணவனா மனைவியா என்கிற ஒரு வழக்கை எனக்கு வழக்காக தந்து அதில் எங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமும், அதே தருணத்தில் அந்த குற்றச்சாட்டுகளை சமாதானம் செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கினுடைய நடுவராக இருக்கிற அருமை அக்காள் மஞ்சுளா அவர்கள் இந்த வழக்கை என் மீது தந்திருக்கிறார். அக்கா சொல்லுகிற போது வழக்குக்கான சமாதானத்தை தர வேண்டும் என்று சொன்னார். வழக்கில் மட்டுமா நாங்கள் சமாதானமாக போகிறோம்? வாழ்க்கையிலும் சமாதானமாகத்தானே போகிறோம். வாழ்க்கையில் சமாதானமாக யார் செல்கிறார் என்கிற அந்த வார்த்தையிலிருந்தே பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சிக்கு காரணம் கணவனா மனைவியா என்ற இந்த வழக்குக்கான தீர்ப்பு உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனக்கு முன்பாக மனசாட்சியை வைத்து கொண்டு பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சிக்கான காரணம் ஆண்கள்தான் என்று இருக்கிற யதார்த்தத்தை யதார்த்தமான முறையில் சொல்லி சென்ற மரியாதைக்குரிய சகோதரர் ஊடகவியலாளர் தமிழரசன் அவர்களே, பொய் என்று பெண்கள் என்றாலே இட்டு கட்டுவார்கள் என்று ஒரு புராண கதை உண்டு. இட்டு கட்டுவதை கூட இவ்வளவு அழகாக கட்ட முடியுமா என்கிற அளவுக்கு இட்டு கட்டும் கதைகளையெல்லாம் கொட்டி சென்றிருக்கிற, மகிழ்ச்சிக்கான காரணம் மனைவிகளே என்று பொய்யை மூட்டை மூட்டையாக அடுக்கி சென்றிருக்கிற அன்பு தங்கை கவிஞர் வள்ளியம்மை அவர்களே, பேராசிரியர் சுபா அருணாச்சலம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்தியா தொலைக்காட்சியினுடைய பார்வையாளர்களுக்கும் தீப ஒளி திருநாள் சொல்லி ரொம்ப எளிமையான விடயம் நடுவர் அவர்களே. பண்டிகை என்றால் என்ன, பண்டிகையினால் வரக்கூடிய மகிழ்ச்சி என்ன என்கிற இந்த 2 கேள்விகளுக்கு பதில்தான் இந்த வழக்கே. பண்டிகைனா முதல்ல என்ன நடுவர் அவர்களே? ஊர் கூடி தேர் இழுப்பது போல குடும்பத்தில் இருக்கும் உறவினர்களெல்லாம் அழைத்து ஒன்று கூடி கலந்து பேசி மகிழ்ந்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டவைகள்தான் இந்த பண்டிகைகள் எல்லாம். அப்படி நடைபெறுகிற பண்டிகைகளில் மகிழ்ச்சிக்கான காரணத்தை பெண்கள் தராங்க அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் பொய் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பொருளை வச்சது இடமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே அதுக்கு விளக்கத்தை மரியாதைக்குரிய தோழர் தமிழரசன் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. பொருள் வச்சிருக்கிற இடத்த எங்களுக்கு தெரியாதுன்றாங்களே, இந்த ஞாபக மறதிக்கு யார் காரணம்? 1 2 எல்லாத்தையும் எங்கள் மேலேயே திணிச்சா எங்களுக்கு என்னதாங்க ஞாபகம் இருக்கும்? எங்களுக்கு நண்பர் தமிழரசன் சொல்லுகிற போது, சிறுவயது இளம்பருவத்தில் இருக்கும்போது 130 ரூபாக்குள்ளே எங்களுடைய விடயங்கள்லாம் முடிஞ்சிரும்னு சொன்னார். அந்த இளம்பருவத்தை கடந்து திருமணம் ஆகிற போது ஆகிற வரை சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் நாங்கள் ஏக்கத்தோடு இருந்திருக்கிறோம், எப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கல்யாணம் ஆன 3வது மாதத்துலேயே எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற வாழ்க்கையினுடைய விரக்தியை தந்தவர்கள் யாருன்னு சொன்னால் பெண்கள் தான். ஏன்னா காலம் ஃபுல்லாக யாரோ ஒருத்தர் பாதுகாத்து அவங்கள அரவணைச்சு அவங்கள வளர்க்குறது, அதை இன்னொருத்தருக்கு கட்டி விட்டு இனிமே இந்த கடமைகளெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லி தட்டி விடுறது தான் இந்த திருமணம்ங்கிற ஒரு உன்னதமான பந்தம். அவங்க அப்பா கல்யாணம் முன்னாடி வரைக்கும் பொண்ணு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து 2 அடி அடித்து வளர்த்துருந்தாருன்னா
வரக்கூடிய இந்த பொண்ணு வந்து எங்களை கொஞ்சம் அடிக்காமல் வளர்த்துருக்கோம். எங்கே இங்கே வளர்க்குறாங்க, அடித்து வளர்க்குறாங்க சொல்லுங்கள். அது விட்டுருங்க, மாவுக்கும் தயிருக்கும் வித்தியாசமே எங்களுக்கு தெரியாதான், இவங்களுக்கு நல்லா தெரியுங்க. கிச்சன் எந்த திசையில் இருக்குன்னே தெரியாது, இவங்கெல்லாம் அதை பற்றி சொல்லலாமா? இந்த ஜென்சி கிட்ஸை பற்றி ரொம்ப எளிமையாக, பாலுக்கு மாவுக்கும் தயிருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னு சொல்கிறாங்களே, கிச்சன் இருக்கிற திசை பக்கம் இவங்க போயிருப்பாங்களா? இன்னும் நடுவர் அவர்களே, இப்போ புதுசாக கட்டக்கூடிய ஃப்ளாட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கிச்சனுன்ற போர்ஷனே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா சமையலறையில் நமக்கு என்ன வேலை? நாம் ஆர்டர் போட்டோமா, ஸ்விக்கியில் போட்டோமா, ஜொமேட்டோவில் போட்டோமான்னு வாங்கி தின்ற குரூப்பை சேர்ந்துக்கிட்டு இவங்க கணவர்மார்களுக்கு மாவுக்கும் தயிருக்கும் வித்தியாசம் தெரியல. தயிரை ஊற்றி இன்னும் தோசை வரலன்னு சொல்லி ஒரு அபத்தமான ஒரு பொய்யை சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? உண்மையை மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. இப்போ வரும்போது கூட உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தது அண்ணன் தான், எனக்கு நல்லா தெரியும். அந்த சபையிலே நீங்கள் சொல்லணுன்ற இந்த கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அது தொடர்ந்து இவங்க வித்தியாசமாக சமைச்சு தருவாங்களாம். தோசையா, கறி குழம்பா, மட்டனா, வித்தியாசமாக சமைச்சு கொடுப்பாங்களாம். அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் சொல்லுவோமா, இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கலான்னு எல்லா உணவிலையும் குறை சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே நடுவர் அவர்கள். எனக்கு பெரிய விந்தை என்னென்னா, இவங்கெல்லாம் 90களிலே நின்றுட்டாங்க போல் இருக்கு. 1990லேருந்து 2000க்குள்ளேயே இவங்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த காலத்தில் எந்த மனைவி யாருக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்ற விவரம் தான் எனக்கு தெரியல. வெறுமனே இவங்க யூடியூப்பில் இருக்கிற பழைய பட்டிமன்ற வீடியோலாம் பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த காலத்தில் மனைவிகள் செய்ததெல்லாம் உண்மைதான். கணவருக்கு அனுபொழுதும் செய்வாங்க, காலையிலேருந்து காஃபி கொடுப்பாங்க, காலையில் காலை உணவு செஞ்சு கொடுப்பாங்க, மதிய நேரத்தில் கணவர் வர்றதுக்கு முன்னாடி மதிய உணவு செஞ்சு கொடுப்பாங்க, இரவு நேரத்தில் சுட சுட சாதம் வடித்து கணவருடைய அசதி தெரியாத அளவுக்கு அவரை உபசரித்து படுக்க வைப்பாங்க. இதெல்லாம் நடந்தது உண்மை. ஆனால் இப்போ இந்த சமகாலத்தில் என்ன நடக்குதுங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்த சமகாலத்தில் என்ன நடக்குது? நடுவர் அவர்களே, கணவன்மார்கள் தான் மனைவிகளை முதல்ல எழுப்புறாங்க. முதல்ல அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். மனைவியை அந்த காலத்தில் ஏன் படிக்க வைக்கிறோன்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அதன் பிறகு எதுக்கு வேலைக்கு அனுப்புகிறோன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பெருந்தன்மையான மனதில் ஆணுக்கு பெண்ணுங்கு இழப்பிள்ளை கான் என்கிற வரிகளுக்கு ஒப்ப பெண்களை வேலைக்கு அனுப்பணும், படிக்க அனுப்பணும், படிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தோம். வாழ்க்கையில் உயர்ந்து முன்னேறுவதற்கு எல்லா படிநிலைகளையும் ஒரு ஆண் அவங்களோட உடனே இருந்தாங்களே. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எந்த பெண்ணு காலையில் எழுந்துக்கிறாங்க சொல்லுங்கள்? 5 மணிக்கு எந்திரிக்கிற ஒரே ஒரு பெண்ணை நடுவர் அவர்களே, உங்களை கூட எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா மனைவி ஆன பிறகு கணவன் எல்லா சுமைகளும் எடுத்துக்கொள்வதால் மனைவிகளுக்கு அசந்து தூங்கிடுறாங்க. ஏன்னா அசதி இல்லையா, எல்லா வேலையும் அவர் வீட்டுக்காரே பார்த்துறாரு. தூங்கி அசந்து மறுபடியும் அசந்து தூங்கிடுறாங்க. அதனால் விடியற்காலை எழுகிற மனைவிகளே இல்லை என்கிற நிலை உருவான பிறகும் கூட இவங்க விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் நடுவர்களே. சரி, அதை கூட விட்டுறலாம். இவங்க பேசும்போது அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னென்ன பாடுபட்டாங்க தெரியுமான்ற மாதிரிலாம் அன்பு தங்கி பேசிட்டு போனாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு ஒரு சொந்தக்காரன் கூட அந்த மாதிரி இல்லையே, என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எந்த சொந்தக்காரனும் இல்லாமல் போயிட்டானேன்ற மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்ன தெரியுங்களா நடுவர் அவர்களே, பண்டிகை காலங்களில் பண்டிகைன்னு ஒரு நாள் வந்துட்டா எங்களுடைய மச்சினிச்சிகள்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரே சொந்தம் மட்டும் தான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே மகிழ்ச்சி நடுவர் அவர்களே. இன்னொரு பெரிய அபாந்தமான ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மேலே வைக்கிறாங்க. கணவன்மார்களெல்லாம் பண்டிகை காலங்களில் அந்த ரிமோட் எடுத்து டிவியை போட்டுடுறாங்க, டிவியை போட்டு டிவியை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதனால் ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே இருந்த இடத்துல இருக்கிறாங்களே, இதுக்கு அவருக்கு கொடுக்குற அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் யார்? மனைவியாகிய நாங்கள் தானே என்று கம்பீரமாக பேசிட்டு போனாங்களே. இது எவ்வளோ பெரிய அபத்த நடுவர்களே. அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தாங்க ரிமோட் எங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்ட்ட கேளுங்களேன், அம்மா எங்கம்மா நீங்கள் என்னட்ட கேளுங்க, ஒரு 7 மணிக்கு நேரில் சந்திக்கலாமான்னா நான் வாட்சை பார்த்துட்டு 7 வேணாங்க 7:30க்கு வரலான்னு சொல்லுவேன். அதே எங்கள் வீட்டில் இருக்கிற என்னோட மனைவி கிட்ட கேளுங்களேன், 7 மணிக்கு அம்மா வந்துட்டுங்கம்மாண்ணா, ஏங்க 7 மணிக்கு வேணாங்க, ரோஜா சீரியல் போடுற டைமுக்கு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி காலம் முழுதும் தொலைக்காட்சியிலேயே தொலைத்தவர்கள் எங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தொலைக்காட்சிகளில் நாங்கள் மூழ்கி போயிருக்கிறோன்னு சொல்கிறத
இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போதே எப்படிப்பட்ட ஒரு அபத்தமானவர்களை இந்த பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டு வந்து இந்த மேடைகளை பேசிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. சரி, அதுதான் ஒன்றுனா எங்களுக்கெல்லாம் நன்றி உணர்வே இல்லையா? உண்மையே சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தாம்மா ஒரு ஆண்கள் மீதே நன்றி உணர்வே இல்லாமல் இருக்குது. காலம் முழுதும் வளர்த்தானே உங்கள் அப்பா மேலே நன்றி உணர்வு இருக்கா? அவர் புண்ணியமா எங்கேயோ இருக்கிறாப்புல. எப்பா 20 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், இன்னொரு 20 வருஷம் நீ கஷ்டப்படுப்பான்னு எங்கள் மேலே தள்ளிட்டு போயிட்டாப்புல. சரி, உங்களை கண் கலங்காமல் இல்லைங்க, அதெல்லாம் அந்த காலம். கணவர் ஏய்னா அவருக்கு கையை கட்டி அவர் முன்னாடி வந்து பேசுகிறதெல்லாம். இப்போ அவங்கெல்லாம் ஏய்ன்னு சொல்கிறதே கிடையாது. மனைவிமார்கள் தான் டேயின்னு சொல்கிறாங்க. கேட்டால் அது ட்ரெண்டுன்றாங்க. நம்ம என்னங்க பண்ணுறது? அம்மா முன்னாடி மட்டுமாவது அப்படி சொல்லாமல் இருமான்னு தான் கேட்க முடியும். நடுவர் அவர்களே, சரி இவங்க தான் பரவாயில்ல, ஏதோ குட்டி குழந்தை வந்து பேசிட்டு போயிட்டாங்க, ஜென்சி கிட்டுன்னு விட்டுறலான்னு வைங்க. எனக்கு பேராசிரியர் சுபா அருணாச்சலம் பேசுனாங்க பாருங்க, எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னடா இது, ஒரு பேராசிரியர் 10 பேருக்கு பாடம் நடத்துகிற ஆள் பொய் சொல்ல மாட்டாங்களே, ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்பாங்கன்னு பார்த்தா வாயை திறந்ததுலேருந்து பொய் தான். பாவங்க எங்கள் அணியில் வந்து இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், ஆண்கள் எந்த அளவுக்கு பாவமான நிலையில் இருக்கிறோம் பாருங்கள். நாங்கள் வந்து இந்த மேடையில் புலம்பிட்டு போனோமா, எங்களுக்கு பொண்ணே கிடைக்காதான். ஏங்க, பொண்ணு எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பிரச்சனை இல்லைங்க, எங்களை போன்றவர்கள் இந்த பெண்களுக்கு கணவராக அமைவது தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் மட்டும்தான் உங்களை பார்த்துக்க முடியும். உங்கள் அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதுக்கு ஒரு படி மேலே இல்லை, அதை விட பல மடங்கு பாற்றக்கூடிய ஆண்கள் எங்களையே இப்படி சொல்கிறீங்களே, மீதி பேர்கிட்ட நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவங்க சொல்லாங்க, பொண்டாட்டி பேச்சை கேளுங்க கேளுங்க கேளுங்க. காலம் முழுக்க பொண்டாட்டி பேச்சு மட்டும்தானங்க கேட்டுட்ருக்குறான். அந்த காலத்தில் நடுவர்களே உங்களுக்கு தெரியும், குடும்பங்கள் வந்து கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்துட்டு இருந்தது. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அவர்களுடைய அப்பா அம்மா இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, மாமியார் மாமனார்னு ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த சமூகம் காலப்போக்கில் கரைந்து போனது. அது காரணம் என்ன தெரியுமா? மனைவியினுடைய பரிணாம வளர்ச்சி. நீங்கள் புரிஞ்சிக்கல. பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சி இந்த குடும்பத்துக்கு வர்றதுக்கு யார் காரணம்னு சொல்கிறீங்களே, நீங்களே சொன்னீங்க நடுவர்களே, 4 கொண்டை ஒன்று சேர்ந்தா அங்கே சண்டை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதான் உண்மை. இந்த கொண்டைகளே சேரக்கூடாதுன்றதுக்காக தான் அம்மாவை ஒரு திசையிலையும் மனைவியை ஒரு திசையிலையும் வச்சிடறான். பண்டிகை காலத்துக்கு மட்டும் அப்படி வந்துட்டு ஓடி போயிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கட்டுக்கோப்பாக வச்சிட்ருக்குமே. அம்மாவையும் மனைவியும் ஒரே இடத்துல உட்காந்து மகிழ்ச்சியாக என்னைக்கு பேசுவாங்கன்ற எண்ணம் எங்களுக்கு எத்தனை முறை இருக்குது தெரியுங்களா? ஆனால் எங்களுக்கு உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும். 2 பேரையும் பக்கத்தில் சேர்த்தா நடுவில் ஏற்கனவே நம்ம நண்பர் சொன்னது போல உடைய போவது கணவர்மார்களுடைய மண்டை என்பதை உறுதியாக தெரிந்து கொண்ட நாங்கள் மனைவியையும் மாமியாரையும் சேர்க்கறதே கிடையாதுங்க, தூரமாக வச்சிடறோம். சரி, எங்கள் அம்மா தான் அவங்களுக்கு பிரச்சனையா? சரி விடுங்க, அது ஒரு பக்கம் இருங்க. எனக்கு ஒரு மாமியார் இருக்காங்க இல்லையா, என் மனைவியுடைய அம்மா, அவங்க அதை விட அற்புதங்க. நைட்டு படுக்கும்போது பேசிட்டு படுத்துருப்பாங்க என் பொண்டாட்டிக்கிட்ட, ஏம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, போயிங்கம்மா, வாங்கம்மா, பார்த்து பண்ணுங்கம்மா, இந்த மாதிரி பண்டிகைக்கு போனோம்மா, பரவாயில்லம்மா, நீ ஒரு 4-5 மணி நேரம் வந்து சாரியெல்லாம் எடுத்து முடிச்சுட்ட, புடவையெல்லாம் எடுத்து ஒரு 10 கடை ஏற்ற, எனக்கு கை காலெலாம் வலிக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமாக இருந்தால் போதுன்னு சொல்லி நான் வந்திருப்போம். எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு புடவைங்க, பாவம் இல்லையா, என்னை வளர்த்த தாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பேன். ஏன் நேரம் பாருங்கள், எடுத்த புடவை என் மாமியார் இருக்கும்போது என் பொண்டாட்டிகிட்ட காட்டிட்டு எங்கள் அம்மாவுக்கையும் கொடுத்துருப்பேன். நைட்டு நல்லா படுத்துருப்பாங்க. நான் படுத்து முடிச்ச பிறகு எங்கள் வீட்டில் வட்டமேசை மாநாடு நடக்கும் தொலைபேசியில். ஏண்டி உன் வீட்டுக்காரர் என்ன உங்கள் மாமியாருக்கு இப்படி ஒரு புடவை எடுத்து தரான், உனக்கு என்னடி எடுத்து கொடுத்தான்னா, சரி நான் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நின்று புடவை எடுத்து கொடுத்தனேன், உனக்கு ஒரு நன்றி விசுவாசம் இருக்கக்கூடாதா? உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, அதை விட இது காஸ்ட்லியான புடவைன்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லலாமா? ஏற்றி விடுவதெல்லாம் ஏற்றி விட்டுட்டு காலையில் விடியுங்க, கரெக்டாக வந்து பண்டிகை காலங்களில் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வரும். உங்களுக்கு தெரியும் நடுவர் அவர்களே, வீட்டுக்கு வந்தால் முதல் உபசரிப்பே தமிழருடைய பண்பாடு. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ, தண்ணியோ தேநீரோ ஏதோ ஒன்று கொடுப்போம். நான் கேட்பேன், ஏம்மா மாமா வந்திருக்காருமா, ஒரு காஃபி போடுங்கம்மான்னு சொல்லுவேன். எனக்கு தெரியாது இல்லையா, ஏன்னா நைட்டு நல்லா சந்தோஷமாக பேசிட்டு படுத்துருக்கோம். காஃபி போடுமான்னு உள்ள ஒரே பாத்திரங்களுக்குள் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். டமால்ட்டுமே இல்லை. எனக்கு என்னடா அது, நைட்டு ஒழுங்காக தானே பேசினா, என்ன பிரச்சனையே புரியலன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நடுவர்களே. காஃபி வரும். நீங்கள் எங்கள் வீட்டிலலாம் வந்து நம்ம கும்பகோணம் ஃபில்டர் காஃபி கப்பில் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் எங்கள் வீட்டில் கொடுக்குறது. கப்பில் காஃபி வரும் நடுவர்களே. வந்த பிறகு அந்த காஃபி டம்ளர் அப்படி டங்குன்னு அந்த டேபிளில் வைப்பாங்க பாருங்கள், அதுலேருந்து ஒரு துளி எழுந்து எங்கள் மாமா கண்ணில் படும். அவர் அந்த கன்னத்தில் பட்ட காஃபி துளி எடுத்து தொடச்சிக்கிட்டு,
மாப்பிள்ளை இன்னைக்கு உங்களுக்கு விடிஞ்ச மாதிரி தான் பண்டிகை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்களேன், அவர் எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பார் நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட சூழலில் வந்து இந்த மனைவிகள் எங்களை தள்ளுகிற போது கூட அவர்களுக்கு பண்டிகை காலங்களில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி தரணுன்றதுக்காக கடன் பட்டோ, கஷ்டப்பட்டோ, துன்பப்பட்டோ, துயரப்பட்டோ அவங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு வாங்கிட்டு வந்து தர்றமே, கொஞ்சம் கூடமாக எங்கள் மீது கரிசனம் கிடையாது. நடுவர் அவர்களே, இது கூட நம்ம ஒரு அளவுக்கு மன்னித்து விட்டுறலாம். இந்த பேராசிரியர் பேசுனாங்க பாருங்க, எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா நண்பர் சொன்னார், ஏங்க ஆண்கள் வந்து போனால் உடனே ட்ரெஸ் எல்லாம் தெரிவு பண்ணிட்டு வந்துடும், இந்த பெண்கள் இல்லைங்க இவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்னா. அவங்க சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு தான் வந்து ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது, எங்களுக்கு 3 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா. நீங்கள் 3 ஃப்ளோர் வைக்கலன்னா அந்த கடைக்குள்ளே நுழைவீங்களா? முதல்ல 3000 மாடல் வச்சு ஒரே மாடல் எடுக்கிற நீங்கள் எங்கே இருக்கீங்க? 3 மாடல் வச்சு ஒரு மாடல் எடுக்கிற நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இந்த தேர்வில் கூட பல சாய்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குற நீங்கள் எங்கே இருக்கீங்க? கட்டுனா போதும் உடை, கல்யாணம் ஆன பிறகு என்னை பார்ப்பதற்கோ என்னை ரசிப்பதற்கோ யார் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் எங்கே இருக்கிறோம்? நீங்கள் பண்டிகை காலங்களில் வெளியில் வர்ற ஒரு பொண்ணாவது நீங்கள் நல்ல முறையில் பார்த்துருப்பீங்களா நடுவர்களே? சாதாரண காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படியே வேறு மாதிரி இருப்பாங்க. பண்டிகை காலங்களை பாருங்கள், ஏம்மா என்னம்மா உங்கள் அக்கா வந்திருக்காங்களா, எங்கம்மா பாப்பான்னு கேட்குற அளவுக்கு மேக்கப்பை பூசி அப்பி கொண்டிருக்கிற பெண்களே நீங்கள் சொல்லலாமா? நாங்கள் வந்து மகிழ்ச்சி எதுவுமே தெரியாத நாங்கள் உங்களுக்கு 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் வச்சுருக்கிறேன், நீங்கள் இந்த விவரங்களை சொல்லலாமா நடுவர்களே? எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் சொன்னாங்க. பொண்டாட்டியோட பிறந்தநாள் தெரியுது கிடையாது, உன்னோட பிறந்தநாள் தெரியுது கிடையாது, குழந்தைங்களை பற்றி தெரியுது கிடையாது, எதுவுமே உங்களுக்கு தெரியுது கிடையாதுன்னா, எம்மா தினந்தோறும் நடுவர் அவர்களை நான் இந்த செய்தி இங்கே பதிவிட்டே ஆகணும். என்னுடைய மனைவி 2 விஷயத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சிடுவேன். என்ன அது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. 1, வீட்டுக்கு வருகிற போது பாத்திரங்கள் உருண்டாலோ சத்தம் அதிகமாக இருந்தாலோ கண்டுபிடிச்சிடுவேன் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. 2வது விஷயம், அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் என் மனைவி எது சொன்னாலும் சரிம்மா சரிம்மா சரிம்மான்னு சொல்லிக்கிட்டே வரும் நடுவர் அவர்களே. சரிக்கு செட் ஆகலைன்னா 3 ரீ எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாங்க நடுவர் அவர்களே. திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் 3 ரீயை நீ கற்றுக்கொள்ளுன்னு 3 ரீ எனக்கு வரமாக கொடுத்தார். 1, நான் சொன்ன நடுவர்களே 10 நாள் சரி முடியலையா, 10 நாள் சமாதானம் பண்ண முடியலையா, அடுத்து 2வது ரீ சாரி. இது மிக முக்கியமான வரி நடுவர் அவர்களே, முக்கியமான ரீ. காரணம் என்னென்னா, நடுவர் அவர்களே நாம் எந்த தவறும் தெரியாமல் இருந்திருப்போம், அந்த பிரச்சனைக்கு நாம் காரணம் இல்லாமல் இருந்திருப்போம், இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரச்சனை என்னன்னே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனாலும் மனைவி சொல்லிட்டால் சாரி என்ற வார்த்தையை சொல்லி சமாதானப்படுத்தணும். சரி 2வது ரீயும் முடியலைன்னு வச்சுக்கோங்க நடுவர்களே, கடைசி ரீ தான் அட்டகாசமான ரீ, அது சாரி. எந்த மனைவியாக இருந்தாலும் முதல் 2 ரீக்கு சமாதானம் ஆகவில்லை என்றால் 3வதாக இருக்கிற அந்த சாரியை எடுத்து கொடுத்தா சமாதானமாக ஆயிடுவாங்கன்னு எங்கள் அப்பா சொன்னதை நான் பின்பற்றினேன். என் மனைவியும் சமாதானம் ஆளா. அப்புறம் ஒரு 2 நாள் கழிட்டு நான் கேட்குறேன் என் மனைவியிடம், ஏம்மா என்ன தான் பிரச்சனை, எதனாலம்மா கோவப்படுற என் மேலே அப்படின்னு சொன்னால், என் மனைவி சொன்னால் நடுவர்களே ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே தச்சிட்டு, ஏங்க அந்த 3வது தெருவில் ஒரு பொம்பளை இருக்காளே, அவள் கட்டியிருக்கிற புடவையை விட என் புடவையை கம்மியாக எடுத்து கொடுத்தேன்னு ஒரு வரி சொல்கிறா பாருங்க நடுவர்களே. நான் காலையில் இருந்துச்சு என் கோர்ட்டுக்கு போய் கேஸை பார்ப்பேனா, 3வது தெருவு இருக்கிற பொம்பளை கட்டியிருக்கிற புடவையோட ரேட்டை பார்ப்பேனா நடுவர்களே. இந்த மாதிரி பெண்கள் இருக்கிற போது இவர்களுக்காக தியாகம் செய்கிற நாங்கள் பண்டிகை காலங்களில் ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு பெருமையோடு காரணம் நாங்கள் தான் சொல்லுவோமா? இல்லை எல்லா தியாகங்களையும் ஏற்றுக்கொண்டு அவங்களே வந்து எல்லா தியாகமும் நாங்கள் பண்ணுறோம் ஏற்றுக்கிட்டு ஒன்றுமே பண்ணல என் வீட்டுக்காரன்னு சொல்லக்கூடிய இந்த மனைவிமார்கள் ஏற்றுக்கிறது நியாயமா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, 2வது நம்ம பேராசிரியர் சொல்லும்போது எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு நடுவர் அவர்களே. என்னென்னா, பண்டிகை காலங்களில் நாங்கள் கடன் வாங்கி உங்களுக்கு மகிழ்ச்சியோடு செய்கிறோம், 3 நாள் கழித்து கடன்காரன் வந்து வீட்டில் நிற்கும்போது என்ன தானே நம்ம ஆபாசமாக திட்டுறான்னா, அவங்க சொன்னாங்க, இப்போ இந்த கடைக்காரனுக்காக வாக்கப்பட்டேன்னு சொல்லி தோழர் சொன்னார் தமிழரசன். அதுக்கு பதிலுரை சொன்னாங்க பாருங்கள், ஏங்க கடன் பட்டால் நீங்கள் மட்டுமாங்க படுறீங்க, கையில் காதில் கிடக்கிற வளைவெல்லாம் கொடுத்தீங்கன்னு ஒரு கதை சொன்னாங்க பாருங்கள் நடுவர்களே. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிற நடுவர்களே, எனக்கு தெரிந்து பல விவாகரத்து வழக்கு எதுக்காக வருது தெரியுங்களா? ஏற்பட்ட அதாவது இன்னும் சொல்ல போனால் மனைவி சொல்லி வாங்கியிருக்கிற கடனுக்கு எப்படி
மனைவி சொல்லி கணவன் வாங்கிய கடனுக்கு அந்த கடனை அடைப்பதற்காக கல்யாணத்தில் கொடுத்த, அதாவது கஷ்ட காலங்களில் உதவியாக இருக்கலாம் அப்படின்னு நினைத்து கொடுத்த அந்த ஆபரணங்களை வங்கிக்கு வைக்க கேட்டால் போதும் நடுவர்களே டிவி கேஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸு. சரி அது மட்டுமா? அது கிடையாது நடுவர்களே, வரதட்சணை கொடுமை கேஸு. ஓடு, இவன் என்கிட்ட வந்து இத்தனை லட்சம் கேட்குறான், இந்த தவணை நகை கேட்குறான், எத்தனை வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் அவங்க வாயே கூசாமல் இந்த பேராசிரியர் சொல்கிறாங்களே, நான் வளையலெல்லாம் எடுத்து கொடுக்குற பெண்கள் நாங்கள் தான். அதெல்லாம் இருந்ததுங்க இந்த சமூகத்தில். ஆனால் காலப்போக்கில் மறைந்து டைனோசர் காலத்திலேயே அது மறைஞ்சிட்டுன்னு சொல்கிறது போல் 2000களிலே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நடுவர்களே. நான் இந்த மேடையில் மிக கௌரவமாக சொல்லுகிறேன், குடும்பங்களில் பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சிக்கு யார் காரணம் என்றால் தியாக உணர்வோடு, இன்னும் சொல்லனா மாமியாரும் மருமகளும் ஒரே இடத்துல இருந்தால் புடவையின் விலையில் கூட சண்டை வரலாம். என் பையன் எனக்கு கம்மியாக எடுத்து கொடுத்துட்டானே, என் கணவர் எனக்கு அவங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்ததை விட கம்மியாக எடுத்து கொடுத்துருக்கானேன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் 120 ரூபா வேட்டி வாங்கி கொடுத்தா கூட புது துணி என்கிற அந்த ஒற்றை சொல்லுக்குள் அடக்கி மகிழ்ச்சியோடு கட்டி கொண்டு மனைவிக்காக, பெற்ற பிள்ளைகளுக்காக, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக அனுதினமும் உருகி கொண்டிருக்கிற ஆண்கள் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்கான காரணம். பண்டிகை காலங்களில் நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம், வானத்தில் தீப்பொறிகளோடு வெடிக்கிற வெடியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த வெடிக்கு பின்னால் இருக்கிற கடன் சுமை, அந்த கடன் சுமையை எப்படி கட்டப்போகிறோம் என்ற ஏக்கம், இவை இரண்டையும் சுமந்து கொண்டே இருக்கிற கணவன்மார்கள் தான். அவர்கள் கண்களில் இருக்கிற அந்த ஏக்கமும் பாச உணர்வும் தியாக உணர்வும் தான் குடும்பத்தில் பண்டிகை காலங்களில் ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு ஆண்கள் தான் காரணம் என்கிற உன்னதமான தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.